ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் ஆனந்த அனுபவம் என்ற தலைப்பில் 5வது பாடலில் கண்டேன் களித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன் உயர்நிலை மேல் ஊங்குகின்றேன் கொண்டேன் அழியா திருவுருவம் அச்சோ எஞ்ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தே யான் என இப்பாடலை பதிவு செய்கின்றார். பெருமான் கூறுகின்ற நிலையாவும் ஐயாவின் இறை அகை அனுபவம். ஐயா திருவாய் மலர்ந்த திருக்குறிப்புத்து யாவற்றுக்கும் நாம் அடைய வேண்டி அதனை சான்றாக திருவருட்பா 5818 பாடல்கள், அகவல் 1596 வரிகள், உரைநடை பகுதிகள், கடிதங்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3 பகுதிகள், இவை யாவும் இறைவன் தன்னுள் இருந்து உணர்த்த நம் பெருமான் நமக்கு அருளியது. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. ஏன் உரைத்தேன் என்றால் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்று கூறுகிறார். ஆக இது எல்லாமே எல்லாம் செய்யவல்ல இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவனின் பேரருளால் வழங்கப்படுவது. எனவே ஜீவகாருண்ய ஒழுக்கமே தினசரி வழிபாடாக்கி ஆண்டவரிடத்து பூரண அருளை பெற்ற ஐயாவை மட்டுமே நம்பி நாம் செயல்பட எல்லாம் செயல்கூடும். கண்டேன் என்று 4908 பாடலில் ஐயா அம்பலம் சேர்ந்தேன், பரமாகாசம் கடவுள், சிதாகாசம் ஆன்மா, இரண்டும் அழிவில்லாது இறைவனை அடையும் வரை எல்லையில் பிறப்பெனும் இருங்கடலில் சிக்கி தவிக்கிறது இந்த ஆன்மா. இதனை மேலேற்ற 12/4/1871 பின் மேலேற வழி இறைவன் உணர்த்த அதை உணர்ந்து அவ்வழியாகி ஜீவகாருண்ய வழியில் சென்று அருள் பெற்று இறை அக அனுபவம் பெற நாம் நம்முடைய முதற் சாதனம் கருணை என்கின்றபடியால் ஐயா ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3 பகுதி எழுதி அகவலில் துறையுது வழியுது துணிவிது நீ செய்ய முறையுது என இறைவன் மொழிந்ததாக நம் ஐயா கூறுகிறார். மேலும் அம்பலம் சேர்ந்தேன், எம்பலம் ஆர்ந்தேன், அப்பனை கண்டேன், செப்பமுட்கொண்டேன் என பதிவு செய்கிறார். பரமாச இறைவனை தன்னுள் சிற்றம்பலமாகிய புரோமத்தில் கண்டதாக கூறுகிறார். சான்றாக உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார் என பதிவு செய்கின்றார். கண்டேன் கனிந்தேன் இன்பம் அடைந்தேன் என்கின்றார். இதனை அகவலில் அறிவுக்கு அறிவினில் அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய என்தனி இன்பே ஆக்குறும் அவத்தைகள் அனைத்தையும் கடந்த மேல் ஏக்கர நிறைந்த என்தனி இன்பே கருணை திரு அமுதம் உண்டேன். பெருமானுக்கு இறைவன் என்றும் அழியாத தயவ அமுதம் ஊட்டினார். இந்த அமுது உண்டால் பூரண வடிவாய் பொங்கிமேல் ததும்பி ஆரண முடியுடன் ஆகம முடியும் கிடந்தனதறிவாம் கனகமேல் சபை நடம் திகழ்கின்ற மெய்யான ஆரமுதே அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகுந்த 4 இடத்தும் ஓங்கிய அமுதே என பெருமான் பதிவு செய்கின்றார்.
உயர்நிலை மேல் ஓங்குகின்றேன். சுத்த சன்மார்க்கத்தில் என்றும் நிலைத்திருப்பவரே சுத்த சன்மார்க்கி. அந்நிலை பெற்று இறைவனின் ஐந்தொழில் அருள் அரசாட்சியாகிய படைத்தல், காத்தல், பக்குவம் வருவித்தல், துருசு நீக்குவித்தல், அருளல் எனும் ஐந்தொழில் புரிந்து நம் பெருமான் ஓங்குகின்றார். கொண்டேன் அழியா திருவுருவம். 4229 பாடலில் நிலை கொண்ட சுத்த சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன் எனவும், 5002 பாடலில் காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கணனாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோளாலே, பிறவியற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எக்ஸட்ரா எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன். விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே இழிவென நினையாதீர் உலகீர், இந்த அருட்பெருஞ்சுதரைவனை சார்வீரே என்கின்றார். அச்சோ எஞ்ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தே யான் ஆச்சரியப்படும்படியாக எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாளை பெற்று கற்பம் பலபல கலிகினம் அழிவுறாது பொத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்திய சுத்த சன்மார்க்க செருப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சகத்துக்குள்ளரே நமக்கு அந்த ஊன உடலை ஒளி உடலாக மாற்றி மறைந்து நின்று இன்று உலகலாம் பரவவும் உலகினில் வரும் உயிர்களுக்கு வரும் இடையூற்றை நீக்கி அவைகள் இன்பம் அறியவும் மனக்குறை நீக்கினல் வாழ்வளித்தும் எங்கெங்கிருந்து ஏதேது வேண்டும் அங்கங்கு இருந்து அருள் புரியும் அருட்பெருஞ்சுதியாகும் ஐயா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.